வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக மைதிலி. ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரு மாதத்திற்கு பிறகு பள்ளி கல்லூரிகள் மீண்டும் திறப்பு. உற்சாகத்துடன் சென்ற மாணவ மாணவியர். சனிக்கிழமைகளிலும் பள்ளிகள் செயல்படுமா? தலைமை ஆசிரியர்களே முடிவெடுக்கலாம் என அறிவிப்பு. நகல் சான்றிதழ் வழங்க 4 மாவட்டங்களில் சிறப்பு முகாம். திரளானவர்கள் பங்கேற்று விண்ணப்பம் அளிப்பு. வெள்ளத்தால் பலியானோர் எண்ணிக்கை குறைத்து காட்டுவதாக மு.க. ஸ்டாலின் புகார். சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகள் 33 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. கனமழை மற்றும் வெள்ளத்தின் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு கடந்த நவம்பர் 6ஆம் தேதியிலிருந்தே விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நீண்ட விடுமுறைகளுக்கு பிறகு இன்று காலை முதலாகவே அரசு கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள் இயங்க தொடங்கியுள்ளன. அதாவது பள்ளி மாணவர்கள் அனைத்தும் வழக்கமான உற்சாகத்துடன் இன்று பள்ளிக்கு வந்தனர். ஜாலியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் எங்களால் பார்க்க முடியுது. டீச்சர்ஸையும் பார்க்க முடியுது. டீச்சர்ஸ் கிட்ட ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ஆனால் புக்ஸ்லாம் எங்களுக்கு இல்லை. இப்போ தண்ணியில் போயிடுச்சு புக்ஸு. அதை ஸ்கூல் ஏற்பாடு பண்ணி தரணும். யூனிஃபார்ம் புக்ஸ் எல்லாம் தண்ணியில் போயிட்டதுனால படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. யூனிஃபார்ம் எதுவும் இல்லை. ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிருக்கு. இவங்க என்ன பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ எங்களுக்கு இருக்கிற ப்ரூஃப்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி அந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சு. நாங்கள் யார்ட்னா சொல்லி ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மட்டும் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கின்றனர். வெள்ளத்தினால் உடைமைகளை இழந்த மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்கள், நோட்டுகள் மற்றும் சீருடைகள் அனைத்தும் இன்று காலை முதலாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமின்றி அவர்களுக்கான மருத்துவ முகாம்களும் நடைபெற்று வருகிறது. சென்னையில் 29 பள்ளிகளை தவிர மற்ற அனைத்து பள்ளிகளும் இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை என ஆகிய அனைத்து இடங்களிலுமே அனைத்து அரசு மற்றும் கல்லூரிகளும் இயங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சைதாப்பேட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இன்பச்செல்வனுடன் நந்தினி. சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள லாமெக் அரசு பள்ளியில் வெள்ளம் வடியாத நிலைமை பற்றி நமது வேந்தர் டிவியில் செய்தி வெளியானதைத் தொடர்ந்து இன்றும் நாளையும் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. சென்னை வளசரவாக்கம் லாமெக் அரசு பள்ளியில் வெள்ளத்தால் தேங்கியிருந்த தண்ணீர் முழுவதும் வடியாத நிலையில் இன்று பள்ளி திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வருவதில் சிரமம் ஏற்படும் என்று நமது வேந்தர் டிவியில் நேற்று செய்தி ஒளிபரப்பானது. இதைத் தொடர்ந்து இன்றும் நாளையும் பள்ளிக்கு விடுமுறை விடப்படுவதாகவும் மழைநீரை வெளியேற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளியின் முதல்வர் தெரிவித்துள்ளார். பள்ளி திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்ததால் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளும் விடுமுறை என அறிவிக்கப்பட்டதை அடுத்து வீடுகளுக்கு திரும்பி சென்றனர். வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் நீண்ட விடுமுறைக்கு பின்னர் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்படுவது பற்றி அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள மாநில பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கான மருத்துவ முகாம் தொடங்கி வைக்கப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே.சி. வீரமணி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், நல்வாழ்வுத்துறை செயலர் ஜே. ராதாகிருஷ்ணன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை செயலர் டி. சபீதா ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பள்ளிக்கல்வித்துறை செயலர் சபீதா, சனிக்கிழமை பள்ளிகளை நடத்துவது குறித்து அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படவிருப்பதாகவும் நாள் ஒன்றிற்கு 20 மருத்துவ குழுவினர் 40 பள்ளிகளுக்கு சென்று மருத்துவ பரிசோதனைகளில் ஈடுபடுவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாளை முதல் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உளவியல் ஆலோசனைகள் வழங்கப்பட இருப்பதாகவும் சபீதா தெரிவித்தார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் 3 மாவட்டங்களில் இன்று பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளன. இந்த பள்ளிகளில் வரும் மாணவ மாணவியருக்கு நல்ல முறையில் சுகாதாரக்கேடு எதுவும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்குடன் அனைத்து பள்ளிகளிலும் மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்காக ஆணையிட்டுள்ளார்கள். தேவை இருப்பின் அவர்கள் அந்தந்த தலைமை ஆசிரியர்கள் தேவை இருப்பின் அவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வார்கள். கனமழை மற்றும் வெள்ளத்தில் சான்றிதழ்களை இழந்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களின் நகல்களை கட்டணமின்றி வழங்கும் சிறப்பு முகாம்கள் இன்று முதல் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நடைபெற்று வருகின்றன. இதுபற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். வடகிழக்கு பருவமழையால் சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில்
சான்றிதழ்களை இழந்தவர்களுக்கு புதிதாக நகல் சான்றிதழ்களை பெறக்கூடிய சிறப்பு முகாம் இன்று முதல் துவங்கியிருக்கிறது. பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்படும் இந்த சிறப்பு முகாம் சென்னையில் உள்ள அனைத்து மேல்நிலைப் பள்ளிகளிலும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த முகாமில் சான்றிதழ்களை இழந்தவர்கள், அதாவது மாற்றுச் சான்றிதழ்களை இழந்தவர்கள் விண்ணப்பித்தால் அன்று மாலையே அந்த மாற்றுச் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல மதிப்பெண் பட்டியல்கள் +2 SSLC உட்பட பல்வேறு படிப்பு வகைகளுக்கான மதிப்பெண் பட்டியல்கள் விண்ணப்பிப்பவருக்கு 15 நாட்களுக்குள் இந்த புதிதாக நகல் சான்றிதழ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கல்வியாளர்களும் மாணவர்களும் இதன் மூலம் பயனடைகின்றனர். அடுத்து எம் பள்ளியில் படித்து மாற்றுச் சான்றிதழ் தொலைந்து விட்டிருந்தாலோ அல்லது கீழ்ந்திருந்தாலோ அல்லது சேதமடைந்திருந்தாலோ அம்மாணவர்களுக்கும் அவர்கள் விண்ணப்பம் அளித்து இந்த பள்ளியின் மூலம் அந்த மாற்றுச் சான்றிதழுடைய நகல்கள் தவணை வழங்கப்படுகிறது. மேல்மலையனூரில் படித்தேன். இப்போ KK நகரில் குடும்பம் இருக்கேன். அங்கே ஃபுல்லாக மழை, வீடு ஃபுல்லாக மழை இருந்துச்சு. அதனால் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. கவர்மெண்ட் மூலமாக அப்ளை பண்ண வந்திருக்கேன். இது அவங்க சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணியில் ஃபுல்லாக எல்லா பொருளோடு சேர்த்து எல்லா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஒன்று கூட எங்கள்கிட்ட இல்லை இப்போது. ஸோ அதனால் அப்ளை பண்ணியிருக்கோம். டிசியோடு சேர்த்து மற்ற எல்லா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கோம். வருகின்ற டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை நடத்தப்படும் இந்த சிறப்பு முகாம் சென்னையைப் போலவே காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களிலும் நடத்தப்பட்டு வருகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை சைதாப்பேட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சையது. சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு குடும்ப அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை இழந்தோருக்கு கட்டணமின்றி நகல்களை வழங்கும் சிறப்பு முகாம் சென்னையில் 10 இடங்களில் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தாங்கள் இழந்த சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களை கட்டணமின்றி இலவசமாக பெறுவதற்காக தமிழக அரசின் சார்பில் இன்று தொடங்கி வருகிற 28ஆம் தேதி வரை இலவச முகாம் நடைபெறுகிறது. இந்த சிறப்பு முகாமில் தமிழக அரசின் சார்பில் வருவாய்த்துறை, போக்குவரத்து துறை, நுகர்வோர் மற்றும் உணவுப் பொருள் துறை, போக்குவரத்து துறை, பத்திரப்பதிவுத்துறை உட்பட 8 துறைகள் சார்பிலும், மத்திய அரசின் சார்பில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள், பொதுத்துறை வங்கித்துறைகள் உட்பட 11 துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் இந்த சிறப்பு முகாமில் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்களோட ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்கள் பெரும்பாலும் கணினிமயமாக்கப்பட்டிருப்பதால் இந்த சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களை தேடுவதற்கு அதிக நேரம் ஆகாது எனவும், இன்று பெறக்கூடிய தகவல்கள் அனைத்தும் 1 வார காலத்தில் பொதுமக்களுக்கு திரும்பி அளிக்கப்படும் என அரசு தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் இந்த சிறப்பு முகாம்கள் மிகவும் பயனுடன் இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். எனக்கு ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, காலேஜ் சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, அதேமாதிரி ரேஷன் கார்டு எல்லாமே போயிடுச்சு. இங்கே காலையில் இப்போ ரேஷன் கார்டுக்கும் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்க வந்திருக்கேன். ரேஷன் கார்டு கொடுத்துட்டு அது டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கறதுக்காக லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ப்ரீகம் போட்டது நம்மளுக்கு ஒரு ஆறுதல் மாதிரி தான். அதை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே அவங்களுக்கு இழந்த பொருட்களை திரும்பி வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஓட்டர் ஐடி வெள்ளத்தால் போனதுனால ஓட்டர் ஐடிக்காக வந்திருக்கோம் இங்கே. ஸோ அதனால் இங்கே எல்லாம் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீயாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, ஸோ ஈஸியாக பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ரீசன்ட் ஃப்ளட்ஸ்னால என்னோடய டோட்டல் வீடோட உடைமைகள், எல்லா டாக்குமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸும் போயிடுச்சு. பட் தேங்க்ஃபுல்லி இந்த டிரைவ் போட்டதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ஆதார் கார்டுக்குன்னு தனியாக போக வேண்டாம், ஓட்டர் ஐடிக்குன்னு தனியாக போக வேண்டாம், ஆர்சி புக்குக்குன்னு தனியாக போக வேண்டாம். இந்த கேம்ப் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எல்லாத்தையும் ஒரே இடத்துல இணைச்சி கொடுத்ததுனால ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. வேந்தர் செய்திகளுக்காக KK நகரில் உள்ள மாம்பலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் மாரியப்பன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட அல்லது சேதமடைந்த சான்றிதழ்களின் நகல்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம் தொடங்கியுள்ளது. 28ஆம் தேதி வரை 25 மையங்களில் நடைபெறும் முகாம்களில் மக்கள் அளிக்கும் விண்ணப்பத்தின் பேரில் 1 வார காலத்தில் நகல் ஆவணங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. வெள்ள நிவாரணத்தில் இதுவாகி போச்சு, பட்டா காப்பி, அதுக்கோசம் வாங்கலாம் அப்படின்ட்டு நான் வந்தேன். இந்த மனு போட்டுக்கிறான்னு சொன்னாங்க. அதால் வந்த உடனே கேட்டதுக்கு இதுமாரி அண்ணா அரங்கம் போங்க, அங்கே இது பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. வட்டாட்சியர் நல்லபடியாக இது பண்ணி கொடுத்தாரு. எங்களுக்கு அதுவே ஒரிஜினல் சொன்னார். ரொம்ப சந்தோஷம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அசல் ஆவணங்கள் அடித்து செல்லப்பட்டிருப்பின், இது தவிர துறையில் உள்ள வேறு சான்றுகள் ஏதேனும் அவர்களுக்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதன் உண்மைத்தன்மை ஆகியவனை பரிசீலிக்கப்பட்டு 1 வார காலத்துக்குள் அந்த நகல் வழங்கப்படுகிறது. கடலூரில் மழை வெள்ளத்தால் முக்கிய ஆவணங்களை இழந்த மக்களுக்கு மாற்று சான்றிதழ் வழங்கும் சிறப்பு முகாம் இன்று தொடங்கி அடுத்த 10 நாட்களுக்கு நடைபெறும் என்று கடலூர் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதில் ஏராளமான கிராம மக்கள் பங்கேற்று குடும்ப அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்ட நகல்களை பெற்று வருகின்றனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரேமானந்த்.
கடலூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலமாக பெய்த தொடர் கனமழையால் கடலூர் மாவட்டமே வெள்ளத்தில் சிக்கி பெரிதளவு பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக பல்வேறு கிராமங்களில் வீடுகளில் வெள்ளம் புகுந்தால் மக்கள் தங்களுடைய குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை இழந்து தவித்து வந்தனர். தற்போது மாவட்ட நிர்வாக சார்பில் இழந்த சான்றிதழ்கள் மற்றும் குடும்ப அட்டையை பெறுவதற்காக முகாம்களை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு பகுதி மக்கள் தங்களுக்கு குடும்ப அட்டை மற்றும் வாக்காளர் அட்டை தொலைந்து விட்டது, மழையால் அடித்து செல்லப்பட்டது என்று மனுக்களை கொடுத்து பதிவு செய்து வருகின்றனர். ஒரு மாதம் மழை பெஞ்சதால அட்டை எல்லாம் தொலைஞ்சி போச்சு. தாலுகா ஆஃபீஸ்க்கு நாங்கள் மனு கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தோம் 1-10 நாளாக கிடைச்சிடும் சொல்லியிருக்காங்க. மேலும் தமிழக அரசு மூலம் தற்போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த கணக்கெடுக்கும் பணியின் போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு இல்லையெனில் நிவாரணம் வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவித்துள்ளனர் மாவட்ட நிர்வாக சார்பில். தற்போது மழை வெள்ளத்தில் அடிக்கப்பட்ட குடும்ப அட்டைகளை பதிவு செய்த ஸ்லிப்பு பதிவு செய்து வருகிறார்கள். அந்த பதிவு காட்டினால் தற்போது எங்களுக்கு நிவாரண தொகை வழங்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ரேஷன் கார்டு ஒரு மாதம் மழை பெஞ்சதுனால வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ நான் முகாம் நடந்திருக்கேன்னு சொன்னாங்க. அங்கே எழுதி கொடுக்க வந்திருக்கேன். ஒரு மாதத்தில் கிடச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியில் கடலூரிலிருந்து பிரேமானன். வெள்ளத்தால் வீடுகளை இழந்தோருக்கு மாற்று வீடுகளை கட்டித்தர கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என மத்திய அரசை முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி கடிதம் ஒன்றை பிரதமருக்கு அவர் எழுதியுள்ளார். அடையாறு மற்றும் கூவம் நதியோரத்தில் வசித்து வந்த மக்கள் வெள்ளத்தால் வீடுகளை இழந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த பகுதியில் 50,000 வீடுகளை கட்ட 5,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதில் 25,000 வீடுகளை தமிழக அரசு கட்டித்தரும் என்றும், ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள மற்றும் கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டோருக்கு வழங்கப்படும் என்றும் கடிதத்தில் முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் வெள்ள பாதிப்பால் பலியானோரின் எண்ணிக்கையை தமிழக அரசு குறைத்து காட்டுவதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் வெள்ளம் பாதித்த கொளத்தூர், திருவிக நகர், சூளைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரண உதவிகளை வழங்கிய பின்னர் அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது செம்பரம்பாக்கம் ஏரி திறந்துவிடப்படுவதற்கான காரணத்தை முழுமையாக கண்டறிய உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு தொடர்பான தலைமைச் செயலரின் தகவலும் சென்னை மாவட்ட ஆட்சியரின் தகவலும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் மக்கள் நலன் காக்கும் வகையில் தமிழக அரசின் செயல்பாடு இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இன்னைக்கு தலைமைச் செயலருடைய அறிக்கையை பார்த்தா நாங்கள் இவ்வளவு பேரை அப்புறப்படுத்தியிருக்கிறோம் அங்கிருந்து அப்படின்னு ஒரு தவறான பொய்யை ஜெயலலிதா மாதிரி எவரும் சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ பேர் மிஸ்ஸிங் ஆகியிருக்காங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சு உண்மையான கணக்கு சொல்லணும். ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைச்சாதான் இது உண்மை நிலை வெளியே வரும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை ஒட்டிய குமரி கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தின் வட மற்றும் தென் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக தேக்கடியில் 60 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் சராசரியாக 660 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானுடனான பேச்சுவார்த்தையை தொடர மத்திய அரசு எடுத்த முடிவிற்கு கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்ற மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்பட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு சென்றிருந்தார். அப்பொழுது அந்த நாட்டுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடருவது என்று முடிவெடுக்கப்பட்டது. மத்திய அரசின் அந்த முடிவிற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தன. தமது பாகிஸ்தான் பயணம் குறித்து சுஷ்மா சுவராஜ் விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இந்நிலையில் அவரது பாகிஸ்தான் பயணம் குறித்தும் பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்திய மத்திய அரசு எடுத்த முடிவிற்கு கண்டனம் தெரிவித்தும் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அப்பொழுது மத்திய அரசிற்கு கண்டனம் தெரிவித்த எதிர்க்கட்சியினர் அவையின் மையப்பகுதிக்கு வந்து முழக்கமிட்டனர். முல்லை
பெரியாறு அணைக்கு நீர்வரத்து குறைந்ததை அடுத்து கேரளத்திற்கு தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து கேரளத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து கேரளத்துக்கான உபரி நீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. அணையிலிருந்து தமிழகத்திற்கு மட்டும் வினாடிக்கு 2100 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 141.6 அடியாக உள்ளது. காட்டாற்று வெள்ளத்தில் கிராமங்கள் பாதிப்பு, நீர்நிலைகளை பராமரிக்க கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பால் கடந்த ஒரு மாதத்திற்கு பின்பு இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் பள்ளிக்கு சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பின் காரணமாக மாவட்ட பள்ளிகளுக்கு கடந்த 30 நாட்களுக்கு மேலாக விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று மீண்டும் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளதால் மாணவ மாணவியர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் அருகே வெள்ள பாதிப்பிலிருந்து மீளாத இளையனார்வேலூர் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் தற்காலிகமாக பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த 1 மந்த் லீவுனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஆக்சுவலாக போர்ஷன்ஸ் எதுவுமே இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணலை. நிறைய போர்ஷன்ஸ் அப்படியே பாக்கி இருக்குது. எக்ஸாம்ஸ் எல்லாம் இன்னும் கிட்டவே இருக்குது. எங்களுக்கு அதை நினச்சாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்பயுமே டீச்சர்ஸோட கைட்லைன்ஸ் வச்சு தான் நாங்கள் படிப்போம். இப்போ 1 மந்த்தாக நாங்கள் படிக்கவே இல்லை. இதனால் எக்ஸாம் டேட்ஸ் எல்லாம் தள்ளி போச்சுன்னா எங்களுக்கு ஃப்யூச்சர் கொஞ்சம் கஷ்டம். ஸோ தெரியல கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்ட்டு. அதிக அளவில் மழை பெஞ்சதுனால ஸ்கூல் இப்போ தான் ரீஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ தான் பசங்களும் கொஞ்சம் என்ஜாயாக கிளம்பிட்டுருக்காங்க. இந்த லீவில் முடிக்க வேண்டிய போர்ஷன்ஸ்லாம் சீக்கிரமாக கவர் பண்ணிவிட்டு பசங்களாம் எக்ஸாம் நல்லா பண்ணணும். திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக இயங்காமல் இருந்த பள்ளிகள் யாவும் இன்று திறக்கப்பட்டதால் மாணவ மாணவிகள் உற்சாகமாக பள்ளிக்கு சென்றனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்த காரணத்தால் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு தீபாவளிக்கு பின் தொடர்ந்து 1 மாத காலம் விடுமுறை விடப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான பள்ளிகளில் சுகாதார பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்று அப்பள்ளிகள் திறக்கப்பட்டன. மாணவ மாணவிகளும் உற்சாகமாக பள்ளிக்கு சென்றனர். எங்களுக்கு போக்குவரத்து வசதியெலாம் சரியாக இல்லை. ரோடெல்லாம் அறுந்துட்டு போயிருக்கிறதால வெள்ளத்தினால நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போட்டில் தான் வரோம். அப்புறம் எங்கள் ஸ்கூல்ஸ் வந்து பார்க்குறோம். இன்றைக்கி தான் 1 மந்த் கழிச்சு ஸ்கூல்லாம் நீட்டாக இருக்குது. இங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரையும் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாள் வீட்டில் இருந்ததை விட இன்றைக்கி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். எங்களால் வந்து சரியாக வர முடியல. ஏன்னா வந்து அங்கே வந்து ரோடு எல்லாமே தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதனால நாங்கள் வீட்டாண்டேருந்தே போட்டில் தான் வரோம். வந்து தான் பஸ்ஸில் வந்து ஸ்கூலுக்கு வரோம். ஸ்கூலுக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கூல்லாம் நீட்டாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடலூர் மாவட்டத்தின் பெரும்பாலான கிராம பகுதிகள் காட்டாற்று வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதற்கு ஏரி குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் தூர்வாரப்படாமல் இருந்ததே காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் வரும் காலங்களில் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு தடுப்பணைகள் கட்ட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார். கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக தொடர்ந்து பெய்த கனமழை கடலூர் மாவட்டத்தையே முற்றிலுமாக உருக்குலைத்து விட்டு சென்றது. கடலூர் மாவட்டத்தில் காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக அதிக அளவு கிராம பகுதிகள் கடுமையாக பாதிப்பை சந்தித்திருந்தன. மாவட்டத்தில் உள்ள முக்கியமான ஆறுகள், ஏரிகள், குளம் போன்றவற்றை முறையாக சீரமைக்காததாலும் தூர்வாரப்படாமலும் தடுப்பணைகள் அமைக்காத காரணத்தால் பல பகுதிகளில் பெருமளவு காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் விளைநிலங்களிலும் வீடுகளிலும் அதிக அளவு பாதிப்பினை சந்தித்த இவர்கள் தற்பொழுது முன்வைக்கும் முக்கிய கோரிக்கையாக இருப்பது முறையாக ஆறுகளையும் ஓடைகளையும் தூர்வாரி தடுப்பணை அமைத்து தர வேண்டும் என்பதே முன்வைக்கின்றனர். இந்த ஓடையில் வந்து ஊரை பூந்துடுச்சு. ஊரை பூந்து ஊரில் இருந்த சாமான்சட்டெல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. முந்திரி பயிரெலாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. முந்திரி கொட்டைலாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. ஒன்றும் இல்லாமல் நாங்கள்லாம் போய் வெளியூரில் போய் தங்கி இருந்துட்டு வந்தோம். கல்யாண மண்டபத்தில் தங்கி இருந்துட்டு வந்தோம். இந்த ஓடையெல்லாம் பாலம்லாம் உடச்சின்னு ஓடி போயிடுச்சு. பசு இல்லாமல் எதுவும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாமல் அவசரப்பட்டுன்னு கிடந்தோம். இனி வரும் காலங்களில் உடனடியாக அரசு முறையான ஏரிகளையும் இதுகளையும் தூர்வாரி சீர்படுத்த வேண்டும் என்பது
அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக கடலூர் மேட்டுக்குப்பத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ஈஸ்வரமூர்த்தியுடன் ரா சதீஷ்குமார். புதுச்சேரியில் பெய்த தொடர் மழை காரணமாக சாலைகள் முழுவதும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் தூசி பறப்பதால் பயணிகள் அவதிப்படுகின்றனர். இது பற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கந்தன். புதுச்சேரியில் கடந்த ஒரு மாத காலமாக பெய்து வந்த தொடர் கனமழை காரணமாக சாலைகள் அனைத்து முழுவதுமாக சேதமடைந்துள்ளன. குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் மற்றும் கடல் செல்லும் சாலைகள் சேதமடைந்தது மட்டும் இல்லாமல் குண்டும் குழியமாக காட்சியளிக்கிறது. இதனால் இவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அனைவரும் சாலைகளில் செல்ல முடியாமல் தொடர்ந்து சிரமப்பட்டு வராங்க. இந்த சாலைகளில் உள்ள மண்களும் தூசிகளும் காற்றில் பறப்பதனால் வாகன ஓட்டிகள் தங்கள் முகத்தை மூடிய வழியாக செல்லும் சூழ்நிலையை நம்மளால் காண முடியாது. எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சாலைகளை செப்பனிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரோடெல்லாம் ரொம்ப பழுதாகிருக்குது. இந்த ரோட்டில் போகக்கூடிய பொதுமக்கள் மூக்கில் கர்ச்சிப் கட்டாமல் போகவே முடியல. அதில் நிறைய நோய் உண்டாகுது. இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பை உண்டாக்குன்றதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். உடனடியாக இந்த ரோடு சீரமைப்பை நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாநில அரசை நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் நலனையும் கருத்து கொண்டு சாலைகளை உடனடியாக செப்பனிட்டு தரமான சாலையை போட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கந்தன். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 10,000 கன அடியாக குறைந்துள்ளதால் தாமிரபரணி ஆற்றில் கரையோர பகுதிகளில் வெள்ள அபாயம் நீங்கியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வந்த தொடர் கனமழை காரணமாக மணிமுத்தாறு மற்றும் பாபநாசம் அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் தாமிரபரணி ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் வந்தது. இதன் காரணமாக தாமிரபரணி கரையோரத்தில் இருந்த மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. தற்பொழுது கடந்த 2 தினங்களாக மழை குறைந்துள்ளதால் தாமிரபரணி நதியில் தண்ணீரின் அளவு குறைந்துள்ளது. ஸ்ரீ வைகுண்டம் பகுதியில் இருந்து தற்பொழுது வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் மட்டுமே வெளியேறி வருவதால் கரையோரத்தில் வசித்து வரும் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். இதனிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்யலாம் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து ஸ்ரீ வைகுண்டம் மற்றும் தாமிரபரணி கடலில் கலக்கும் பகுதியான ஆத்தூர் ஆகிய இடங்களில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவைச் சேர்ந்த 70 வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த மழையின் காரணமாக மணிமுத்தாறு பாபநாசம் டேங்கிலிருந்து நிறைய தண்ணி கழிச்சு விட்றாங்க. அது ஓரளவுக்கு அதிகமாக இருக்க தவிர ஆனால் பயம் இல்லை. எங்கள் ஏரியாவில் ஏற்கனவே அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொஞ்சம் எடுத்ததுனால சிமெண்ட் முடையெல்லாம் அடுக்கி அங்கங்கே போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் போட்டு நல்ல மாதிரி செஞ்சுருக்கிறதுனால நாங்கள் நம்ம ஏரியாவிலே இப்போ கிழக்க மேற்க தந்தூர் பேரை அவ்வளோத்தின வரைக்கும் ஓரளவுக்கு பயம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மதுரை அண்ணா நகர் பகுதியில் உள்ள பள்ளிகளில் வெடிகுண்டு இருப்பதாக பரவிய தவறான தகவலால் 5 பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. மதுரை அண்ணா நகர் பகுதியில் உள்ள பள்ளிகளில் வெடிகுண்டு இருப்பதாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி மூலம் தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த பகுதிக்கு விரைந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் பள்ளிகளில் சோதனை மேற்கொண்டதை அடுத்து வெடிகுண்டுகள் எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை. இதனால் பதற்றம் நிலவிய அந்த பகுதியில் உள்ள பள்ளிகளை பெற்றோர்கள் முற்றுகையிட்டதால் மாநகராட்சி பள்ளி உள்பட 5 பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. 8:30 இருக்கும் சார். இன்ஸ்பெக்டர்ஸ் வந்தாங்க 4 பேர். வந்துட்டு இது மாதிரி பயப்படாதீங்க மேடம், பாம் இருக்கிறதா எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, அதனால் நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்க பார்த்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஸ்குவாட்ஸ் வருவாங்க அப்படின்னாங்க. லீவ் அப்படிலாம் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை. பிள்ளைங்கள்லாம் போயிட்டாங்க வீட்டுக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் எண்ணெய் பனை மற்றும் வாழை விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசிக்கு அடுத்த அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கத்தின் கீழ் அமைந்துள்ளது செங்குளம். இந்த குளத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் அரசு தோட்டக்கலைத்துறை அறிவுரைப்படி எண்ணெய் பனை பயிரிடப்பட்டுள்ளது. ஊடு பயிராக வாழையும் பயிரிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சமீபத்தில் பெய்த கனமழையால் நிரம்பியிருந்த செங்குளத்தின் கரை உடைந்து வெளியேறிய தண்ணீர் விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் எண்ணெய் பனைகள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதனால் பாதிப்படைந்துள்ள விவசாயிகள் அரசு தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 8 ஏக்கர்லையும் ஊடு 3 ஏக்கர் 70 சென்ட் வரை பாமாயில் போட்டிருக்கேன். அதுக்கு மானியம் தாரம்னு சொல்லி காய் விட்டதுக்கு ரெடி பண்ணணும்னாங்க, அதுவும் வரல. எல்லாம் காய்க்க வேண்டிய தருவாயில் இருக்குது. ஏகப்பட்ட சேதம் வந்திருக்கு. சொசைட்டி கடன் 3-4 லட்ச ரூபாய்க்கு நகைக்கடனே வாங்கி வச்சுருக்கோம். வாங்கி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படி கெட்டுது, எங்கள் வாழ்வாதாரம் என்ன செய்ய போகிறோம்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியலை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழுவினர் விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மழை பாதிப்பால் வங்கிக் கடனை திரும்ப செலுத்தும் காலத்தை நீட்டிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் 100க்கும் அதிகமான மகளிர் சுய உதவிக்குழுக்கள் வங்கிக் கடன் உதவியுடன் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றன.
இந்த குழுக்களை சேர்ந்தவர்கள் பயிரிட்டிருந்த சிறுதானியங்கள் மற்றும் காய்கறிகள் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறிய ஆலங்குடி பகுதி மகளிர் குழுவினர் வங்கிக் கடன் தவணையை செலுத்த 6 மாத காலம் நீட்டிப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் 4ஆம் நாளான இன்று முத்துக்கொண்டை அணிந்து காட்சியளித்த நம்பெருமாளை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். ஸ்ரீ ரங்கநாதர் அருள்மிகு ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கடந்த 10ஆம் தேதி திருநெடுந்தாங்குடன் தொடங்கியது. பகல் 10 திருநாளின் 4ஆம் நாளான இன்று முத்துக்கொண்டை மற்றும் திருமார்பில் லட்சுமி பதக்கம் உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிந்து நம்பெருமாள் காட்சியளித்தார். தங்க பல்லக்கில் கருவறையில் இருந்து புறப்பட்ட நம்பெருமாள் அரசுன மண்டபத்தில் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசித்தனர். எந்த விதமான குறைபாடுமின்றி தன்னுடைய அடியார்களுக்கு தன்னுடைய கருணையினால் எல்லா நலன்களையும் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதர். அந்த வகையிலே விசேஷமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திருவாபரணங்களை சாற்றிக்கொண்டு இந்த அர்ஜுன மண்டபத்திலே பகல் 10 நாளும் காத்துக்கொண்டு எல்லோருக்கும் சேவை சாதிக்கின்றார். ஊரடங்கு உத்தரவுக்கு எதிரான போராட்டம். துருக்கியில் காவல்துறையினர் கண்ணீர் புகை வீச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். துருக்கியின் தியார்பக் பகுதியில் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட குர்திஷ் ஆதரவாளர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கூட்டத்தை கலைத்தனர். துருக்கியின் கியாபேர் மாகாணத்தில் உள்ள தியார்பகிர் நகர் பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக துருக்கி அரசு ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகரின் முக்கிய பகுதியில் திரண்ட குர்திஷ் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் போராட்டக்காரர்களை கலைத்தனர். அப்போது போராட்டக்காரர்களில் சிலர் வன்முறையில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து அப்பகுதியில் பல மணி நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டத்தை கட்டுப்படுத்திய காவல்துறையினர் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற ஐஸ் ஹாக்கி போட்டியில் சிகாகோ பிளாக் ஹாக்ஸ் அணி வான்கூவர் கேனக்ஸ் அணியை வீழ்த்தியது. இல்லினாய்ஸ் மாகாணத்தில் உள்ள சிகாகோவில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதல் கடைசி வரை சிகாகோ பிளாக் ஹாக்ஸ் அணியினர் ஆதிக்கமே நிலைத்தது. இந்த அணியினர் ஆட்டத்தின் கடைசி நிமிடம் வரை தொடர்ந்து 4 கோல்களை அடித்த நிலையில் கோல் அடிக்க முடியாமல் வான்கூவர் கேனக்ஸ் அணி திணறியது. ஆட்ட நேர முடிவில் சிகாகோ பிளாக் ஹாக்ஸ் அணி 4-0 என்ற கோல் கணக்கில் வான்கூவர் கேனக்ஸ் அணியை வீழ்த்தி சிறப்பான வெற்றியை பெற்றது. சிகாகோ பிளாக் ஹாக்ஸ் அணியினர் கோல்கீப்பரான கேரோகிராஃபர் எதிரணியின் 30 கோல் முயற்சிகளை முறியடித்து அணியின் வெற்றிக்கு உதவினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 1 மாதத்திற்கு பிறகு பள்ளி கல்லூரிகள் மீண்டும் திறப்பு. உற்சாகத்துடன் சென்ற மாணவ மாணவியர். சனிக்கிழமைகளிலும் பள்ளிகள் செயல்படுமா? தலைமை ஆசிரியர்களை முடிவெடுக்கலாம் என அறிவிப்பு. நகல் சான்றிதழ் வழங்க 4 மாவட்டங்களில் சிறப்பு முகாம். திரளானோர் பங்கேற்று விண்ணப்பம் அளிப்பு.
வெள்ளத்தால் பலியானோர் எண்ணிக்கை குறைத்து காட்டுவதாக மு.க. ஸ்டாலின் புகார். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.